இன்று இன்று வந்து புது வருடம், இன்று வந்து தீபாவளி நாள், புது வருட நாள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் திருவிழா நாள் அப்படின்னு கூட பல பேரால இந்த நாள் பார்க்கப்படுகின்றது. அக்டோபர் 6, 2024 பிக் பாஸ் மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸை பற்றி அதோட புதுமை என்ன அப்படின்னா, எத்தனையோ நாட்களுக்கு முதல் இவங்க தான் போட்டியாளர்கள் அப்படின்னு ஒரு 15-20 பேர்கள் வந்தாலும் அந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் அல்லது ஒரு 10 மணித்தேலங்களுக்கு முதல் புதிதாக சில பேர்கள் வரும். இந்த நபரும் உள்ளுக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னு. சரி, இதுதான் லிஸ்ட் அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்குள்ள உள்ளுக்குள்ள லிஸ்ட்ல இல்லாத ஒரு பேர் ஒன்று வரும். இது யாருப்பா அப்படின்னு பார்க்கக்குள்ள அது அதிர்ச்சியாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி இத்தனை நாட்கள் வெளியில வராத 4 பேர்கள் பிக் பாஸுக்குள்ள போயிருப்பதாக தகவல். அந்த 18 பேர் போயிருக்காங்க. அதுல புதிதாக வந்த அந்த 4 பேர் யாரு? சில வெளிநாட்டு போட்டியாளர்களும் இருக்காங்க, அவங்களுடைய பேர் வெளியில வரல அப்படின்றது சில தகவல். அது என்ன விடயம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் உள்ளுக்குள்ள போன போட்டியாளர்களுக்கு பண்ண ஒரு விடயம், செய்த ஒரு விடயம். இது வந்து தமிழ் பிக் பாஸ் இதற்கு முதல் நடக்கல, இந்த சீசன் 8ல முதல் முறையா நடந்திருக்கு. அது என்ன விடயம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து அந்த 2 வீடு கான்செப்ட் அப்படின்றாங்கல்ல, அது 2 வீடு கான்செப்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே ஒரு சில விடயம் இருக்கு, ஆண்கள் பெண்கள். அது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். சரிங்களா? ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. குளிர் காரணமா குரல் கொஞ்சம் வேற மாதிரி மாறிட்டு சரியான கொஞ்சம் குளிரா இருக்கு காலையில, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன போட்டியாளர்கள் நான் சொன்னது போல 18 பேர் போயிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள், அவர் வந்து முதலாவது போட்டியாளராக உள்ளுக்குள்ள போயிருக்காரு. இது வந்து பிக் பாஸ் விமர்சகர்கள், இந்த ஷோவை ரிவ்யூ பண்றவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஏன் அப்படின்னா, ரவீந்தர் சார் அவர்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர், ஒரு நடிகர் அப்படி இருந்தாலும் பல மக்களுக்கு அவரை வந்து பிக் பாஸ் ரிவ்யூவரா தெரியும். அதற்கு காரணம் அவருடைய அந்த பேச்சு வல்லமை. எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணாலும் ரவீந்தர் சார் அவர்களுடைய ரிவ்யூ, அவருடைய அந்த விமர்சனத்துக்கு இருக்கிற சக்தியை போல இவர் யாருக்குமே இல்லை. ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவர் கேட்டகரியில ரவீந்தர் சார் அவர்கள் உள்ள போயிருப்பது எங்களுக்கு வந்து மிகவும் பெருமையா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சச்சனா அப்படின்றவங்க, இவங்க மகாராஜா படத்துல விஜய் சேதுபதி அவர்களுடைய மகளா நடிச்சிருப்பாங்க. இன்னொரு விடயம் கேள்விப்பட்டேன், அந்த பிக் பாஸ் உள்ளுக்குள்ள போகக்குள்ள மக்கள் செல்வனுக்கும் இவங்களுக்கு இடையில நடந்த ஒரு கான்வர்சேஷன், ஒரு தகப்பன் மகள் அந்த ஒரு பாண்டிங்ல அவங்க பேசினதா இருக்கட்டும், அவங்க பண்ண விடயமா இருக்கட்டும், அவ்வளவு அற்புதமா அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார்கள். இவங்க வந்து உள்ளுக்குள்ள போனது, அப்புறம் ரவீந்தர் சார் அவர்களோட இவங்க வந்து பேசின விடயங்கள், 2 பேரும் அந்த வீட்டை சுற்றி பார்த்தது அப்படின்னு அந்த காட்சிகள் வந்து அழகா இருக்கும், பாருங்க உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். 2 வந்து சச்சின் அவர்கள், 3 வந்து விஜய் தீபக் அவர்கள். ஆல்ரெடி இவருடைய பேர் நான் வந்து 1 மாதத்துக்கு முதலே சொல்லிக் கொண்டிருந்தேன், தீபக் அவர்கள் வருவார் அப்படின்னு. எப்படி பிக் பாஸ் 3 தமிழ்ல கவின் அவர்கள், அப்புறம் வந்து சீசன் 5 ராஜு அவர்கள் எப்படியோ, கண்டிப்பா தீபக் அவர்கள் அந்த வரிசையில் ஒரு கேம் சேஞ்சரா இருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாப்போம் இவருடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு. தீபக் அவர்கள் 3. 4 வந்து தர்ஷா கப்டா அவர்கள். 5 வந்து சுனிதா அவர்கள். சுனிதா அவர்களுடைய என்ட்ரி மிகவும் அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். ஒருத்தரை பிடித்தவர்களுக்கு பிடிக்கும், ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா பிடிக்காதவர்களுக்கு பிடிக்காது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய படம், அந்த படத்தோட பாடலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. நானும் ரவுடி தான் அந்த படத்துல தங்கமே ஒரு பாடல் வரும் இல்ல, ஸோ அதுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்னவோ இருந்துச்சு அப்படின்றாங்க. விஜய் சேதுபதி அண்ணா அவர்களும் சுனிதா அவர்களும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி சின்னனா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெயிட்டிங். சரிங்களா? சுனிதா அவர்கள் 5. அப்புறம் 6 வந்து இந்த நபருடைய பெயர் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன், 1 மாசத்துக்கு முதல் சொல்லியிருப்பேன் இவங்க வரலாம் பிக் பாஸ் இதில் அப்படின்னு. 2 கிழமைக்கு முதல் சொல்லியிருந்தேன். நடுவில் வந்து உங்களுடைய பேர் இல்லாமல் இருந்துச்சு. யார் அப்படின்னா RJ ஆனந்தி அவர்கள். இவங்க வந்து கோமாளி படம், ஜெயம் ரவி அவர்களுடைய கோமாளி படத்தில் நடிச்சிருந்தாங்க. இவங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ போட்டிருக்காங்க, ஸ்பீச் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டி டேலண்டட் RJ ஆனந்தி அவர்கள் 6. 7 வந்து இவருடைய பேர் இது வரைக்கும் எந்த லிஸ்ட்லையுமே வரையில, எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லலை.
சிங்கர் ஜெஃப்ரி அப்படின்றவர். ஸோ இவரும் வந்து உள்ளே போயிருக்கிறார் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து சௌந்தர்யா நஞ்சுடன் அவர்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்னவ் அவர்கள், இவருடைய பேர் நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தது வந்து தர்ஷிகா, பொன்னி சீரியல்ல இருந்து தர்ஷிகா அப்படின்றவங்க. அடுத்தது ரஞ்சித் அவர்கள். அப்புறம் இன்னொரு பேர், இந்த பேர் இதுவரைக்கும் யாருமே சொல்லல, நானும் சொல்லல, நான் முத்துக்குமாரன் அப்படின்ற ஒருத்தர். ஸோ இவர் வந்து புதிய ஒரு வரவு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு வரவு. அடுத்தது வந்து சத்யா என்எஸ்கே அப்படின்றவர், இவருடைய பேரும் யாருமே சொல்லல. போன சீசன், அதற்கு முதல் சீசன் இவர் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டது, ஆனால் வரல. இந்த முறை வந்து சர்ப்ரைஸா வந்திருக்காரு சத்யா என்எஸ்கே அப்படின்றவர். அடுத்தது விஜய் விஷால் அவர்கள், அன்ஷிதா அவர்கள். இதுல 15 பேரோட பேர் இருக்கு. 16வது வந்து கூகுள்நாத், அப்புறம் சந்தோஷ் பிரதாப் அவங்களா இருக்கலாம்ன்றாங்க. அது வந்து தெளிவா எனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கவில்லை. இவர்கள் தவிர்த்து 2 வெளிநாட்டு போட்டியாளர், 3 வெளிநாட்டு போட்டியாளர்ன்றாங்க. இது வந்து ஷோ ஆரம்பிக்க முதல் நிறைய மணித்தியாளர்கள் இருக்கு. அதற்கு முதல் யார் அந்த மீதி 3 பேரு வெளிநாட்டு போட்டியாளர்கள் இருக்காங்களா அப்படின்ற தகவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் வந்து முதல்ல சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா ஷோ பார்க்கக்குள்ள நம்ம தெரிஞ்சு கொள்வோம். அந்த சர்ப்ரைஸும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய இது, சரிங்களா? கண்டிப்பா இந்த 15 பேர் உள்ளுக்குள்ள வருவாங்க. இவங்களோட சேர்த்து கூகுள்நாத் அவர்கள், சந்தோஷ் பிரதாப் அவர்கள், இவங்க வந்து ஒரு கேள்விக்குறி தான். உண்மையில போயிருக்காங்களான்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ முதல் நாள் இவங்க இல்லைன்னா கண்டிப்பா வைல்ட் கார்டு என்ட்ரியில் எதிர்பார்க்கலாம். இந்த வாட்டி வைல்ட் கார்டு என்ட்ரி 8 பேருக்கிட்ட வர இருக்காங்க, அதுல இவங்களை எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதுதான், சரிங்களா? ஸோ இது ஒரு விடயம், போட்டியாளர்களை பற்றிய விடயம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் 8 தமிழ்லையும் வந்து பாத்தீங்கன்னா சீசன் 7 போல ஒரு கான்செப்ட் ஒன்று. அது 2 வீடு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்கள் பெண்கள் அப்படின்னு டாஸ்க் நடக்கக்குள்ள சில விடயங்கள் வந்து பிரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டோட அமைப்பு இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து பெட்ரூமும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதை பற்றி எனக்கு ஷுவரா தெரியல. பட் ஆண்கள் வெர்சஸ் பெண்கள் அந்த கான்செப்ட்ல தான் சில விடயங்கள். இப்ப போன வாட்டி சின்ன வீடு பெரிய வீடு அப்படின்ற மாதிரி, இந்த வாட்டி வந்து ஆண்கள் வெர்சஸ் பெண்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்து தரமா யாருமே எதிர்பார்க்காத ஒரு சில விடயங்கள் இருக்கு அப்படின்றாங்க. அதை பார்க்கக்குள்ள, நம்ம சொல்றதை விட பார்க்கக்குள்ள அதை தெரிஞ்சுக்கிட்ட இன்னும் அற்புதமா இருக்கும் என்றது இது, சரிங்களா? ஸோ இது வந்து பிக் பாஸ் 8 தமிழ் தொடர்பாக நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல். அடுத்தது விஜய் சேதுபதி அவர்கள், அவருடைய ஹோஸ்டிங் வந்து நேர்ல வந்து போய் பார்த்தவர்கள், பத்திரிகையை சேர்ந்த நண்பர்கள் சில பேர் சொன்னது என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் அவர்கள் நடத்தினதுக்கும் மக்கள் செல்வன் நடத்துறதுக்கும் இடையில அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கு. மக்கள் செல்வன் நடத்துறது ஒரு யூனிக்கா இருக்கு. அது எப்படின்னா, நம்மள ஒருத்தங்க போய் அந்த செட்ல இருந்து பார்க்கக்குள்ள, அந்த ஷூட் நடக்கக்குள்ள பார்க்கக்குள்ள அது அப்படியே ஒரு கனெக்ட் ஆயிட்டு இணை ஈஸியா வந்து அவர் பேசக்குள்ளையும் சரி, அது பண்ணக்குள்ளையும் சரி, ஒரு இன்னொரு நாங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பரிமாணத்தில் இந்த பிக் பாஸ் தமிழை அவர் கொண்டு போயிருக்காரு, நல்லா இருக்கு அப்படின்னு பல பேர் சொன்னார்கள், சரிங்களா? இதை ஆவலா பார்க்க வெயிட் பண்றேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.